200 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவில் ஸ்டார்ட் பண்ண ஒரு பிராண்ட் இல்லை அப்படின்னா நீ நம்ம யாராலையுமே பல்லு வளைக்கி இருக்க முடியாது. புரியலையா? புரியுற மாதிரி சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற கோல்கேட் இருக்குல்ல, 200 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவில் ஒரு சின்ன சோப் அண்ட் கேண்டில் ரெடி பண்ணுற கம்பெனியாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ பழைய காலத்தில் அந்த காலத்து மக்கள்லாம் வெறும் இந்த பவுடரை யூஸ் பண்ணி தான் வந்து டூத்தெல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க, ஐ மீன் பல்லு வளர்க்குவாங்க. மார்க்கெட்டில் க்ளோஸ்அப்பு அது நிறைய பிராண்ட் இருந்தாலும் மக்கள் ஏன் கோல்கேட்டை கேட்குறாங்க தெரியுமா? கோல்கேட் வந்து வெறும் ப்ராடக்ட்டை மட்டும் விற்கல, ஸோ அவங்க ஒரு பழக்கத்தையே வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா காலையில் ஏஞ்சி ப்ரஷ் பண்ணணும், அதுக்கு நீ கோல்கேட்டை தான் யூஸ் பண்ணணும். இந்த ஹேபிட்டை நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது நம்ம மைண்ட்லயே செட் பண்ணிட்டாங்க கோல்கேட். அவங்களோட பிக்கஸ்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா? ஸோ ரொம்ப சிம்பிள். அவங்க மோஸ்ட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஸ்கூலுக்கு காலேஜுக்குலாம் வந்து டூத் பேஸ்ட்டை இலவசமாக கொடுப்பாங்க. குட்டி குட்டி அந்த டியூப்ஸை எனக்கே கொடுத்துருக்காங்க, நான் ஞாபகம் இருக்கு. இன்னொன்று ஃப்ரீ டென்டல் கேம்ப் போடுவாங்க. தென் வந்து டாக்டர் ரெக்கமெண்டேஷனாக ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அவங்க வந்து மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணாங்க. மற்ற பிராண்ட்லாம் வந்து சிட்டிக்குள்ளேயே ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் கோல்கேட் மட்டும்தான் கிராமத்து வழியாக உள்ள பூந்து கிராமத்தில் இருக்கிற எல்லாரையும் கவர் பண்ணிச்சு. இன்னைக்கு சின்ன பொட்டி கடையிலேருந்து பெரிய சூப்பர் மார்க்கெட் வரையும் கோல்கேட் இல்லாத இடமே இல்லை. மக்களோட மைண்டர்ஸ் கோல்கேட் வெறும் டூத் பேஸ்ட் இல்லை, எங்களோட பிராண்டு, எங்களோட மரியாதை அப்படின்ற மாதிரி. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம்லாம் டூத் பேஸ்ட்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க, அதோட பேரே கோல்கேட் தான். எங்கள் அம்மாவே அப்படி தான் சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் வேறு பிராண்டு க்ளோஸ்அப் யூஸ் பண்ணாலுமே கோல்கேட் வாங்கி வந்துட்டு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு செதுக்கி இருக்காங்க. ஸோ இவங்க பண்ணது தான் ரியல் பிராண்டிங். மற்ற பிராண்ட்ஸ்லாம் வெறும் டூத் பேஸ்ட்டை மட்டும் தான் சேல் பண்ணாங்க. பட் ஆனால் கோல்கேட்டு அவங்களோட ட்ரஸ்ட்டை வந்து நம்ம கிட்ட சேல் பண்ணியிருக்காங்கன்றத மறந்துடாதீங்க. சிம்பிள் தான், இது எல்லாத்துக்குமே பொருந்தும். பிஸ்னஸோட ஸ்ட்ராட்டஜி, நம்ம கொடுக்குற பொருள் ஜெயிச்சுதான்றது மேட்டர் கிடையாது. பீப்புள்ஸோட மைண்டில் எந்த பிராண்ட் ஃபர்ஸ்ட் வருதோ அவங்க தான் ஜெயிச்சாங்க. ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இன்னொன்று ஒன்றும் இல்லை, ஒரு குட்டி மேட்ரு. நான் வந்து யூடியூப்லேயும் வீடியோ போலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஒரு சேனல். தெரிஞ்சும் தெரியாதமோ ப்ளீஸ், ஸோ என்னோட யூடியூப் சேனலோட லிங்க் வந்து என்னோட பயோவில் இருக்குது. ப்ளீஸ் போய் சப்போர்ட் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு எனர்ஜி ட்ரிங்காக இருக்கும் அது. எனிவே டாட்டா பாய். இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி இருந்துச்சு, ஸோ இதை நீங்கள் என்ன பிராண்ட் பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நான் தெரிஞ்சுக்கிறேன். எனிவே டாட்டா பாய்.